கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Wish you all a Merry Christmas and a glorious and wonderful New Year 2026. ஆண்டவர் கிருபையாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்து இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே இந்த கிறிஸ்மஸ் காலங்களின் கொண்டாட்டத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களிலே ஒரு கலக்கமும் பயமும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பார்கள்? என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள் என்னை மேற்கொள்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் கலக்கத்தோடு பயத்தோடு கூட ஒருவேளை காணப்படலாம். அருமை தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு தேவ தூதனாலே மரியாளுக்கு இயேசுவின் அங்கே பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போது அவள் உள்ளம் கலங்கி கொண்டிருந்தது. இது எப்படியாகும், how could it be என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே அவள் கலக்கத்தோடு பயத்தோடு கூட அவள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயா? இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும்? how shall this promise come to pass in my life? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் எப்படி கைகூடி வரும் என்று சொல்லி அநேக சமயத்திலே உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ சோர்ந்து போய் காணப்படக்கூடும். அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled, have faith in Jesus. இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து அவரை பற்றி கொள்வீர்களானால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய கலக்கங்களை மாற்றி கர்த்தர் கண்டிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். all your sorrows will turn into a great big joy in Jesus name. ஆண்டவருடைய நாமத்திலே உன்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அன்றைக்கு மரியாள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு எப்படி இது நடக்கும் என்று சொல்லி தேவ தூதனை பார்த்து கேட்டபோது அங்கே அவளுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. உன்னதமான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆகவே உன்னிடத்தில் பிறக்கக்கூடியது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அவளுக்கு சொல்லப்பட்டது. அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கலங்கி கொண்டிருக்கிற உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். உடைய கலக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆவியான தேவனுக்கு நீ இடம் கொடுப்பாயானால், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயம் உன்னுடைய கலக்கங்களை மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இட்ஸ் நாட் பை மைட் nor by power but it's absolutely by the spirit of God. ஆண்டவருடைய வல்லமையினாலே இந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு நிச்சயம் செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் உங்களை ஏவி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தேவதூதன் அங்கே மரியாளை பார்த்து சொன்னார், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. For God nothing is impossible. ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியமும் கடினமான காரியம் அல்ல என்று சொல்லி அங்கே தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அது கூடாத காரியமாயிருக்கலாம், உங்களுக்கு கடினமான காரியமாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது கூடாத காரியம் அல்ல. நிச்சயம் ஆண்டவர் கூடாத காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கைகூடி வரச் செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், அன்றைக்கு மரியாள் தேவ தூதன் இந்த வார்த்தைகளை சொன்ன போது தன்னை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இதோ வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய அங்கே தேவ சத்தத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை உண்மையாய் நீ அர்ப்பணிப்பாயானால், உன்னுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வாயானால், அவரை இரட்சகராக ஆண்டவராக
நீ ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே நீ நடப்பாய் என்று சொன்னால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய துக்கங்களையும் கலக்கங்களையும் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அப்படியாய் உங்களை நேசிக்கிறார். For God so loved this world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்கள். ஒரே ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வோம். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே நமக்கு பரிசாக ஈவாக கொடுத்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் gift in our life. நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படி இயேசுவையே சொந்தமாக கொடுத்த பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட சேர்த்து மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும், குடும்பத்திற்குரிய சகல நன்மையினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். Have a wonderful time of Christmas and a great new year in the name of our Lord and Savior Jesus Christ. God bless you.